கவலைப்படாதீங்க. எதுக்காக கவலைப்படாதீங்க? உணவுக்காக, உங்கள் உடலுக்காக கவலைப்படாதீர்கள். ஏன்னா உங்களை படைத்த தேவனுக்கு என்ன செய்ய தெரியும்? உங்களுக்கு உணவளிக்க தெரியும், உங்களுக்கு உடையளிக்க தெரியும். அதனால இன்னைக்கு எதை சாப்பிட்றது, இன்னைக்கு எதை உடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. சரிங்களா? 2 பேர் கவலைப்படுவாங்க. யாரு? இவ இல்லாதவர், ரொம்ப வறுமையில் இருக்கிறான். ஐயோ, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற எதை பற்றி கவலைப்படலாம்? உணவை பற்றி, உடையை பற்றி. உடுக்க ஒன்றும் இல்லை. 2வது கவலைப்படுவான் எல்லாம் அதிகமாக இருக்கிறவன், எதை உண்பது, எதை உடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் பறிக்கப்பட போகிறது. அப்படி பறிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னாக்க, உன் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாக்க, நீ சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? அதனால இருக்குதோ இல்லையோ நீ கவலைப்படாதே. உனக்கு உணவளிக்க எனக்கு தெரியும், உனக்கு உடையளிக்க எனக்கு தெரியும்.